Hello students, today நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து combinatorics and mathematical induction. Combinatorics and mathematical induction அந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன இந்த சாப்டர்ல எதை பத்தி நம்ம படிப்போம்னா இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. Combinatorics is the branches of mathematics which is related to counting. It deals with arrangements of objects as well as enumeration that is counting of objects with specific properties. The roots of the subject can be traced as far back as 2800 BC when it is used to study magic squares and patterns within them. அதாவது என்னன்னா நம்ம வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 3 மெம்பர்ஸ் வந்து ஒரு சேர்ல உட்காரீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் அந்த 3 சேர்ஸ்ல மாற்றி மாற்றி எத்தனை வேல நம்ம உட்கார முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேட்டரிஸ்ல நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ், இட் டீல்ஸ் வித் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எப்படி வந்து நம்ம உட்காரலாம், எத்தனை வழிகளில் உட்காரலாம். 3 சேர் இருக்கு, 3 பேர் இருக்கீங்க. ஸோ அந்த 3 பேர் மாறி மாறி எந்த சேர்ல வேணாலும் உட்காரலாம் இல்லையா? ஸோ எத்தனை வேஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம், 3 ஃபேக்டோரியல். இந்த ஃபேக்டோரியல் அப்படின்றது ஒன்று பார்ப்போம். 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, அதாவது 6 வேஸ் வரும். 3 2s ஆர் 6, 6 இன்ட்டு 1 6. அப்போ 6 வேஸில் உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதில் யார் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். நம்ம அந்த கவுண்ட் பண்ணுறோம்ல, அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா த சம் ரூல். ஃபஸ்ட் ரூல் வந்து த சம் ரூல். லெட் அஸ் கன்சிடர் 2 tasks which needs to be completed if the first task can be completed in m different ways and second in n different ways, and if these cannot be performed simultaneously then there are m plus n ways of doing either task. This is the sum of rule of counting. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 டாஸ்க் இருக்குன்றாங்க. அதுல ஒரு டாஸ்க்கு ஒரு 5 வேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். m வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. m வேஸ்ல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் டாஸ்க்கை வந்து என்ன பண்ணலாம், அதுல n டிஃபரெண்ட் வேஸ்ல அதை பண்ண முடியும்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் பர்ஃபார்ம்டு சைமல்டானியஸ்லி, கேனாட் பி பர்ஃபார்ம்டு. அதாவது ரெண்டும் அடுத்தடுத்து நடைபெறாது, ஏதாவது ஒன்று தான் நடைபெறும். சரிங்களா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மட்டும் நடைபெறுதுன்னு வச்சுங்களேன். அப்போ எத்தனை வேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m plus n வேஸ். அந்த 2 டாஸ்க்குடைய நம்பர் ஆஃப் வேஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதான் வந்து சம் ரூல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. சப்போஸ் 1 girl or 1 boy, நல்லா புரிஞ்சுங்க, 1 girl or 1 boy has to be selected for competition from a class comprising 17 boys and 29 girls. In how many different ways can this selection be made? நல்லா புரிஞ்சுங்க, நாம செலக்ட் பண்ண போறது ஒரு கேர்ள் இல்லைன்னா ஒரு பாய், அவ்வளவுதான். ரெண்டுமே கிடையாது. ஒரு கேர்ள் ஒரு பாய் அப்படி செலக்ட் பண்ண போறது. நம்ம செலக்ட் பண்ண போறது ஒரே ஒரு பாயோ இல்ல ஒரே ஒரு கேர்ளோ தான் செலக்ட் பண்ண போறோம். இங்க 6ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதாவது ஒன்று கேர்ளை செலக்ட் பண்ணால் பாயை செலக்ட் பண்ண மாட்டோம், பாயை செலக்ட் பண்ணால் கேர்ளை செலக்ட் பண்ண மாட்டோம். சரி, மொத்தம் எத்தனை கேர்ள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 29 கேர்ள்ஸ் இருக்காங்க, 17 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? 29 கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ அந்த 29 கேர்ள்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் அப்போ நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது செலக்ட் பண்ணுறதுன்னா 29 சான்சஸ் இருக்குது. ஏன்னா 29 கேர்ள்ஸ்லேருந்து நம்ம யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அந்த 29 கேர்ள்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ 29. அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிறது பாய்ஸ். கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணலன்னா பாய்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும், யாராவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்போ 17 பாய்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 17 வேஸ் இருக்குது நமக்கு. ஓகே, 17 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஒரு 17 வேஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 46 வேஸ். ஸோ இப்போ இந்த 46 வேஸில் நம்ம அதான் டோட்டலாக 46 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 46 மெம்பர்ஸ்லேருந்து யாரை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஒருத்தர் தான். அப்போ நமக்கு 46 வேஸ் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த 2 வேஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அதனால தான் இது வந்து சம் ரூல்ல அர்த்தம். சரிங்களா, அந்த கொஸ்டின் கேட்கும் போதே ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். அதாவது கேர்ள் ஆர் பாய் அப்படின்னும் போது
நம்ம ஆட் பண்ணிக்கணும், சம் ரூல் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு கேர்ள் அண்ட் ஒரு பாயை செலக்ட் பண்ணு வச்சுக்கேன், அதாவது கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு ஆளும் பாய்ஸ்ல இருந்து ஒரு ஆளும் செலக்ட் பண்ணா அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே கொஸ்டினை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் ஒரு கேர்ள் ஒரு பாய் ரெண்டு பேருமே செலக்ட் பண்றோம். அதாவது இப்போ 17 பாய்ஸ்ல இருந்து ஒரு கேர்ளையும் ஒரு பாய்ஸையும் 29 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ளும் செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம என்ன ஆகும், நமக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எது 17 into 29 அதான் மல்டிபிள் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ரூல் வந்து ப்ராடக்ட் ரூல். The product rule. Let us suppose that a task comprises of two procedures. If first procedure can be completed in n different ways and the second procedure can be done in n different ways, after the first procedure is done, then the total number of ways completing task is m into n. So m into n waysல வந்து நம்ம அதாவது எப்படி பண்ண முடியும்னா இது, ஆனா ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டாஸ்க் நடக்குங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட் ரூல் மெயினா. இப்போ n டிஃபரன்ஸ் வேஸ் அண்ட் அது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து m டிஃபரண்ட் வேஸ், செகண்ட் ப்ரொசீஜர் வந்து n டிஃபரண்ட் வேஸ். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் டன் தென் த டோட்டல் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நடந்தாதான் அடுத்தது செகண்ட் நடக்கும். ஆனா ரெண்டுமே நடக்கும். ஃபர்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணி ஆகணும், செகண்டும் செலக்ட் பண்ணி ஆகணும், இரண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்ப கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க. கன்சிடர் 3 cities, சென்னை, திருச்சி அண்ட் திருநெல்வேலி. 3 சிட்டி இருக்குமா, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி. இன் ஆர்டர் டு ரீச் திருநெல்வேலி ஃப்ரம் சென்னை, one has to pass through Trichy. There were 2 roads connecting Chennai with Trichy and there are 3 roads connecting Trichy with Tirunelveli. What are the total number of ways traveling from Chennai to Tirunelveli? இப்போ அதுக்கான சொல்யூஷன் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இதான் சென்னை. இப்போ சென்னையிலிருந்து திருச்சி வழியாகத்தான் அவங்க திருநெல்வேலி போறாங்க. திருச்சி போயிட்டு அப்புறம் தான் திருநெல்வேலி போறாங்க. ஆனா சென்னையிலிருந்து திருச்சி போறதுக்கு 2 வழி இருக்குன்னு சொல்றாங்க. 2 roads, 2 ways இருக்குன்றாங்க. இப்போ R1 அப்படின்றது ஒரு வேன்னு எடுத்துக்கலாம். அதே சென்னையிலிருந்து R2 அப்படின்ற அந்த ரோட் வழியா என்ன பண்ணலாம், அவங்க திருச்சிக்கு போக முடியும். 2 வழி இருக்குன்றாங்க. ஆனால் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி போறதுக்கு 3 ways இருக்குன்றாங்க. 3 வழிகள் இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம S1, S2, S3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதுல ஒண்ணு, அதாவது இப்ப நம்ம திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு அடுத்து இது வந்து ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. நம்ம சென்னையில இருந்து திருச்சி போறது ஒரு வேன்னு வச்சுங்களேன். அது அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திருச்சியில இருந்து திருநெல்வேலி போக முடியும். அப்போ ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதான் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுது. ஒன்னு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னு. இப்ப பாருங்க, சென்னை டு திருச்சிக்கு போறதுக்கு 2 வே இருக்கா, அப்ப 2 எடுத்துக்கும். அடுத்தது திருச்சியிலிருந்து திருநெல்வேலி போறதுக்கு 3 வேஸ் இருக்கு, அப்ப 3, அப்போ 2 into 3 6 வேஸ் வரும். சரிங்களா? நம்ம 6 வழியில நம்ம சென்னையில இருந்து திருநெல்வேலி போலாம். ஓகேங்களா? அப்ப அந்த 6 வேஸ் என்னன்னு பாருங்களேன். இப்ப எப்படி தெரியுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ சென்னையில இருந்து R1 ரூட் வழியாக, நல்லா புரிஞ்சு, சென்னையில இருந்து R1 ரூட் வழியா போயிட்டு அங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு S1 ரூட் வழியா போலாம், ஒரு வே. இல்லைன்னா S2 ரூட் வழியா போலாம், 2 வே. S3 ரூட் வழியா போலாம், 3 வே. அப்போ நம்ம R1 வழியா போயிட்டு அங்கிருந்து நம்ம S1 வழியா போலாம், S2 வழியா போலாம், S3 வழியா போலாம். அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிள் இருக்கா, நமக்கு 3 பாசிபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா R2 வழியா போறோம்னு வச்சுங்களேன். இப்போ சென்னையில இருந்து திருச்சிக்கு இப்போ R2 வழியா போயிட்டு அந்த R2ல இருந்து S1, S2, S3 வழியா போலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு 3 பாசிபிள். அப்போ டோட்டலா 3 + 3 6 பாசிபிள். ஸோ இதான் அந்த ரூட் போற வழி சொல்லி, ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி 2 into 3 = 6 ways ஆஃப், அதாவது இங்க எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள் 2 into 3 = 6, அவ்வளவுதான். இது மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதான் முக்கியமானது பாயிண்ட். ஓகேங்களா? மேல வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி, அதை நமக்கு புரியுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பட் எக்ஸாம்ல இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அவங்க வந்து நமக்கு புரியுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மற்றபடி நம்ம எக்ஸாம்ல எதுவுமே எழுதுறோம். அதாவது there are 2 roads connecting Chennai to Trichy. Suppose there are R1 and R2 அது சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னையில இருந்து திருச்சிக்கு வந்து R1, R2 2 பாசிபிள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, R1, R2 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கடுத்து திருச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து S1, S2, S3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ரூல், தேர்ட் ரூல் பாருங்க.
த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதாவது இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்னா ஆட் பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த ரூல் நமக்கு ஏற்கனவே தெரியும். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b அப்படின்றது இந்த ரூல் தெரியும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்றதுல பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள். ஆனா இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேல சொன்ன அந்த ரூல் யூஸ் பண்ண போறதில்ல. அந்த ரூல் மேல சொன்ன ரூல் வந்து பின்னாடி வரும், அது அந்த சம் வரும்போது பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 4.3. எக்ஸாம்பிள் 4.3. A school library has 75 books on mathematics. ஸ்கூல் லைப்ரரியில 75 books மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் இருக்கு. 35 books on physics இருக்கு. பிசிக்ஸ் புக் 35 இருக்கு. A student can choose only one book. only one book. நல்லா புரிஞ்சுங்க, ஒரே ஒரு புக் தான் நீ செலக்ட் பண்ற. ஒன்னு மேக்ஸ் இல்லைன்னா பிசிக்ஸ். இப்பவே சொல்லல, நீங்க only one அப்படின்னும் போதே நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். In how many ways a student can choose a book? கொஸ்டின்லயும் கொடுத்துறான், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிசிக்ஸ். இந்த ஆர் வந்துட்டாலே அதான், இந்த ஆர் வந்துட்டாலே நம்ம அடிஷன் ரூல் தான். அண்டு வந்தா நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஆர் ரூல் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிசிக்ஸ் அப்படின்னும் போது ரெண்டுத்துல ஏதோ ஒரு புக்கை தான் செலக்ட் பண்றோம். அப்போ 75 மேக்ஸ் புக்கும் இல்ல ஏதோ ஒரு புக்கை செலக்ட் பண்றோம். அப்போ நமக்கு அதுல செலக்ட் பண்றது 75 சான்ஸ் இருக்கு. ஏன்னா 75 புக் இருக்கிறதுனால 75ல நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 75 பிளஸ் ஒரு 35 புக்ஸ் பிசிக்ஸ் இருக்கு, அதுவும் நமக்கு 35 பாசிபிள் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 110 வேஸ் இருக்கு. சரிங்களா? இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸ்லயே எழுதிட்டு போடுவாங்க ஒரு சிலர் ஷார்ட்டா சிம்பிளா போடுவாங்க. 75 plus 35 equal to 110. அவ்வளவுதான், சிம்பிளா அப்படியே முடிச்சிருவாங்க. நீங்க எழுதுதானே எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, a student can choose mathematics books in 75 different ways. அடுத்து a student can choose physics book in 35 different ways. Therefore the rule of sum, the number of students can choose a book is 75 plus 35 equal to 110. பட் கீ ஆன்சர்ல 75 plus 35 equal to 110 இதான் இருக்கும். சரிங்களா? இது எழுதிட்டாலே நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த 4th சாப்டர் பொறுத்தவரை எப்படி தெரியுமா, சும்மா நம்ம திங்க் பண்றதாம்மா. நம்ம கொஸ்டின்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேயே இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது. இந்த எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது. சிம்பிளா நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே போடுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 4.4. எக்ஸாம்பிள் 4.4 கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த சம். இஃப் an electricity consumer as the consumer number says 238 is to 110 is to 29, then describe the linking and count the number of house connections up to 29th consumer connections linked to the larger capacity transformer number 238, subject to the condition that the smaller capacity transformer can have a maximal consumer link of say 100. அதாவது நம்ம வீட்டில் வந்து நிறைய உங்கள் வீட்டில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அந்த கார்டு இருந்தால் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நம்மளோட வீட்டு நம்பர் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்கும். 238 ஈஸ்ட் 110. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த நம்பர்னு வச்சுங்களேன், ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்பர் 29. இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? 238 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். அந்த 238 அப்படின்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த அதாவது 238வது அதாவது லார்ஜர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? 238வது. அதுக்கு முன்னாடி 237 அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 238ன்றது வந்தாசிக்கு இருக்கிற பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது 238. அந்த லார்ஜர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 110 இருக்கு. அதுக்கு கீழே அந்த 238 பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அந்த 110 ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மருக்கு லைன் போகுது. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 100 கனெக்ஷன் வந்து எடுக்கலாம். 100 கனெக்ஷன் வந்து லிங்க் பண்ண முடியும். கன்சியூமர் லிங்க் கேஸே 100 கனெக்ஷனை வந்து லிங்க் பண்ண முடியும். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படியே பாருங்க. இந்த 238வது அதுல மட்டும் அந்த 238 லார்ஜர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ல மொத்தம் 110 கனெக்ஷன், 110 ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லயும் 100 வந்து கனெக்ஷன் வந்து இருக்கு. இப்போ இந்த கன்சியூமர் நம்பர் நல்லா புரிஞ்சு. இது வந்து ஆக்சுவலா கன்சியூமர் நம்பர், அவருடைய வீட்டு நம்பர் அட்டை. அப்ப இவர் எத்தனாவது கன்சியூமரா இருக்காராம்?
110வது அந்த 110வது ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ல 29வது கனெக்ஷன் வருது. ஓகேங்களா? அப்போ டோட்டலா எத்தனை கன்சியூமர் இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. பாருங்க. ஃபர்ஸ்ட் there are 110 smaller capacity transformer attached to a larger capacity transformer. As each smaller capacity transformer can be linked with only 100 consumers, we have for the நல்லா புரிஞ்சுங்க, மொத்தம் 110 ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இதுல ஒவ்வொன்றுத்திலையும் 100 கன்சியூமர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் இதுல எத்தனை கன்சியூமர் வருவாங்க அப்படின்னா, இதுல 109 மட்டும் எடுத்து 110 கடைசி ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மரை விட்டுடுங்க. இப்போ 109 மட்டும் எடுத்துக்கோ. 109ல கண்டிப்பா என்ன இருக்கும், 100 கன்சியூமர் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 110 ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வரோம். சரிங்களா? மொத்தம் வந்து 110 ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர், அதுல 109 வந்து ஃபில் ஆயிடுச்சு. 109 ஃபில் ஆயிடுச்சுன்னா 100 கன்சியூமர் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு, லிங்க் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஒரு 109 இன்ட்டு 100 வந்து என்ன வரும் நமக்கு, 10,900 லிங்க் வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா இருக்கிறது என்ன அப்படின்னா 110வது ஸ்மாலர் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபர். இதுல எத்தனை பேர் இப்ப கனெக்ஷன் இது வரலும் கொடுத்துருக்காங்கன்னா 29. ஏன்னா இப்போ கடைசியா நம்ம பார்த்தது 29வது அந்த கன்சியூமர் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ 29. ஏற்கனவே என்ன இருக்கு நமக்கு, 109 இன்ட்டு ஒரு 100 வந்து பாத்தீங்கன்னா 10,900 பிளஸ் இது ஒரு 29. அப்போ டோட்டலா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 10,929. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர் அதுக்கு.